என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். அதை நீ பொறுமையாக தெளிவாகவும் நிதானமாகவும் கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அது அத்தனை முக்கியமான செய்தியாகும். என் தங்கமே, உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் தினமும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் யார் என்றும் அவர் எதற்காக அப்படி செய்கிறார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உனக்கு தெரியாமலேயே ஒருவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து தினம் தினம் அதை பார்த்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? அதனால்தான் உன் அப்பன் உனக்கு அதனை உடனே தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இதில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கின்றது. உனக்கு எதிரான செயல்கள் அங்கும் எதுவும் நடக்கிறதா என்பதையும் முதலில் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். அங்கு நடப்பது உன் மீது கொண்ட அன்பினால் நடந்து கொண்டிருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய புகைப்படத்தை உன்னுடைய உயிருக்கு அன்பினை கொண்டு அங்கே வைத்து கொண்டிருக்கின்றார். அவர் யார் என்பதையும் நீ நன்றாகவே புரிந்திருப்பாய். என் பிள்ளையே, யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து இப்போது உன்னை நீ எப்போதும் தேடி வருவாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாரோ, எப்போதும் உன்னுடைய நினைவாக நின்று கொண்டிருக்கின்றாரோ, அவர்தான் அதை வைத்திருக்கின்றார். அதை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் உன்னை தேடி தேடி தினமும் அந்த புகைப்படத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அவர் உன்னை மனதார நினைத்து கொண்டு அந்த கஷ்டங்களையும் அந்த புகைப்படத்தையும் நீயாகவே நினைத்து கொண்டு அங்கே புலம்பி கொண்டிருக்கின்றார் அல்லவா? நீ எப்போது வரப்போகின்றாய்? நீ எப்போது வந்து இதை தீர்க்கப் போகின்றாய்? அவர்களுடைய மனவேதனை எல்லாம் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய்? உனக்காக அவர்கள் அங்கேயே உன்னை நினைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ அங்கே அவர்களை பற்றி ஒரு சிறு துளியாவது நினைக்கின்றாயா என்றெல்லாம் அவர்கள் உன்னோடு பேசுவது போல் தினமும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். தினம் தினம் என் பிள்ளை, நீ அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கின்றதோ அவையற்றையெல்லாம் உன்னோடு சேர்ந்து அதை அனுபவித்தது போல உன்னிடத்திலே அதை எல்லாவற்றையும் சொல்லி அங்கு தனிமையில் பேசிக் கொண்டிருக்கின்றார். என் பிள்ளை, அவர்கள் அந்த தனிமையில் இருப்பதனால் உணர்ந்த வேளையில்தான் அவர்களுக்கு ஒரு விஷயம் தோன்றியது. உன்னுடைய புகைப்படம் நான் இதோ பேசிக்கொண்டாலே அவர்களோடு பேசுவதற்கான அர்த்தம் என்று நினைத்துதான் இப்போது உன்னுடைய புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டுதான் வாழ்க்கை நடந்த எல்லாவற்றையும் சொல்லி பகிர்ந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் உனக்கான வருகையை அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்ல பிள்ளையே, இதனை உன் அப்பன் இப்போது உனக்கு சொல்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அவர் உன் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என் குழந்தை அவர் எப்போதும் உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வேதனைகள் வேறு எங்கும் செல்லவில்லை. அவருடைய செயல்களில் கூட அவர்கள் கவனம் செலுத்தாமல் எப்பொழுதுமே உன்னை பற்றி சிந்தித்து கொண்டு நீ எப்போது வரப்போகிறாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மனஸ்தாபங்கள் இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து தனியாகவே பிரிந்து சென்றாலும் சரி, மிக விரைவாகவே அவர்களை சென்று காண வேண்டிய உன்னுடைய எதிர்காலத்திற்கும்
அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த விஷயத்தில் நீ தாமதப்படுத்தி கொண்டு யோசித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. இப்போது உனக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த கருப்பண்ணசாமி, இந்த அப்பன் நான் சொல்கிறேன் என்றால் நீ தனிமையாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்று நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவர்கள் எப்படி அந்த தனிமையின் வேதனையை அனுபவிக்கின்றார்களோ அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் உனக்கு அந்த வேதனை இருக்கும் அல்லவா? தனிமை என்பது ஒரு கொடிய நோயாகும். ஏனென்றால் தனிமையில் இருப்பவர்கள் எல்லாம் நிறைய சிந்திப்பார்கள், நிறைய முடிவினை எடுப்பார்கள் என்று உன் அப்பன் நான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். தனிமையில் இருப்பதற்காக உன்னை பிரிந்தனால் மட்டும் வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் அவர்களுக்கு இல்லை. உன்னோடு இப்போது பேச முடியாத காரணத்தினால்தான் எப்போதும் உன்னை பற்றியே சிந்தித்து சிந்தித்து மனநோய் வர வைத்து கொண்டிருக்கின்றார். இந்த மனநோய் இன்னும் அதிகமாகி வந்து விட்டது என்றால் அதன் பிறகு என் பிள்ளை அந்த நிலைமை என்னவென்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. என் தங்கமே, அப்பன் உன்னிடத்தில் எத்தனையோ முறை சொல்லியிருக்கின்றேன். பல கவலைகள் கூட என் குழந்தை நோய்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தை அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த வட்டத்தை நீ உடனே போக்கி தர வேண்டும். நீ ஒரு முறை அவர்களை கண்டுவிட்டால் போதும், அவர்கள் மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் அவரை விட்டு சென்றுவிடும். அவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது பொன்னோ பொருளோ அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பினை மட்டும்தான் அவர்கள் அங்கே எதிர்பார்க்கின்றார்கள். நீ அன்பை மட்டும் அவருக்கு கொடுத்து விட்டால் போதும், அவர் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்து விடுவார். என் தங்க பிள்ளையே, நீயும் அவர்களை பற்றி நினைக்காத நாள் இல்லை என்று இந்த அப்பனுக்கு தெரியும் அல்லவா? எப்போதுமே அவரை பற்றி உன் மனதில் ஆத்திரத்தில் இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படியாக நீங்கள் வெளிப்படுத்திவிட்டு ஒன்று சேர்ந்து விடுவதுதான் நல்லது. என் பிள்ளையே, சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்கள் இல்லாமல் தனிமையில் வாழ்க்கையை சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் என் பிள்ளை நீ இத்தனை நாளும் இருந்து கொண்டிருக்கின்றாய். எத்தனை நாட்கள் நீ கழித்து சென்றாலும், எத்தனை மாதங்கள் கழித்து சென்றாலும் நம் மீது இருக்கின்ற அன்பானது ஒருபோதும் குறையாது என்ற நம்பிக்கை நீ கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கின்றது. எனவேதான் உன் கருப்பண்ணசாமி உங்கள் இருவரிடத்திலும் இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ எப்போது வருவாய், எப்போது இந்த வாழ்க்கை பழையபடி திரும்பும் என்று எதிர்நோக்கி அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, அவர்களுடைய வேதனையை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? உன் அப்பனாகிய நான் எத்தனையோ ஆறுதல் அவர்களுக்கு சொன்னாலும் நீ பக்கத்தில் இருந்து சொல்வது போல ஒருபோதும் வந்து விடாதல்லவா? இந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ விட்டு பிரிந்து சென்றது ஒரு கஷ்டம் என்றாலும் அதை தாண்டியும் பல கஷ்டங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு கூட ஆள் இல்லாமல் அங்கே தனியாக தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உன் அப்பன் உன்னிடத்தில் தெரிவிக்க வந்ததை உடனடியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய அன்பினை மீது புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நீ நன்றாக கவனித்துப் பார். இந்த உலகத்தில் எந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கின்றது? சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது, பிரிந்து செல்லாமல் இருக்கின்றார்கள். எல்லோருடைய வீட்டிலும் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இதுவெல்லாம் இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒன்றாக என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நீ புரிந்து கொண்டு இதையெல்லாம் நிச்சயமாக புரிந்து கொண்டால் அதன் பிறகு உன் வாழ்க்கையானது உனக்கு இனிமையான நாளாக மாறி அமையப் போகின்றது.
என் பிள்ளை இனி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா? அதை விட்டு விட்டு காரணமாக நீங்களும் இருவரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இரவையும் ரணவேதனையில் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இரவில் படுக்கையில் தனையலையை கண்ணீரில் அங்கே நனைத்து கொண்டிருக்கின்றார்கள். இனி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அப்படியே தெரிவித்து விட வேண்டும். உனக்கு ஏதேனும் நிபந்தனைகள் இருக்கின்றதோ அதை கூறி வெளிப்படுத்தி விட வேண்டும். இப்படிதான் இருக்க வேண்டும். இப்படி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என்பதை முதலில் முன்னறிப்பு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு அவர்களோடு நீங்கள் பழையபடி பேசிவிட வேண்டும். உண்மையான அன்பு ஒருபோதும் பிரித்திருப்பது நல்லது கிடையாது. உண்மையான அன்பு கிடைக்காமல் ஒருவருக்கொருவர் இங்கே போலியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை உனக்கு தெரியும் அல்லவா? நீ உண்மையான அன்பினை வைத்திருந்தும் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவிர்த்து நிற்பது உன் அப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் குழந்தை எல்லோருக்கும் நல்ல குழந்தைகள்தான். உண்மையாகவே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக அத்தனை தகுதியும் பெற்ற குழந்தைகள்தான். அப்படி இருக்கும்போது உனக்குள் ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு மனஸ்தாபங்களும் அல்லது ஒரு வேலைக்கு செல்வது தொடர்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ, குடும்ப உறவுகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலோ அதையெல்லாம் நீங்கள் பேசி தீர்த்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஒரு நாள் தொடர்பு துண்டிக்கப்பட்டாலே உனக்குள் அதை தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை வந்து விடுகின்றது. யாராவது ஒருவர் அந்த பிரிவினை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் இன்னொருவர் அதை புரிந்து வைத்து அவர்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை தெளிவுபடுத்த வேண்டும். என் அன்பு குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு தெளிவாக ஒரு பதிலை என்னிடத்தில் சொல்லிவிடு. இந்த பிரிவின் காரணமாக நீ எத்தனை நாட்கள் தூங்காமல் இருந்தாய்? எத்தனை நாட்கள் சாப்பிடாமல் இருந்தாய்? எத்தனை நாட்கள் உன் மனதில் வேதனையோடு அழுது கொண்டிருந்தாய்? இதையெல்லாம் இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாதல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த பிரிவு என்பது இருவருக்கும் உடலளவிலும் மனதளவிலும் மிக அதிகமான பாதிப்பை கொடுத்திருக்கின்றது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால்தான் நிச்சயமாக உண்மையான அன்பினையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியாது. யாரிடத்தில் உண்மையான அன்பு முழுமையாக இருக்கின்றதோ அவர்கள் எல்லாவற்றையும் எளிமையாக கடந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விடுவார்கள் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உனக்கு அது போன்ற ஒரு சூழ்நிலைதான் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. உன்னுடைய உயிரான உறவு என்பது உன் வாழ்க்கையில் நிச்சயம் அவசியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீ உன்னுடைய உண்மையான அன்பினை ஒருபோதும் பிரிந்து விடக்கூடாது என்ற மனநிலையில் நிச்சயமாக செல்ல வேண்டும். இந்த அப்பன் வாக்கில் என் குழந்தைக்கு அங்கு இருக்கின்ற நிலைமை எவ்வளவு விபரீதமானது என்பதை புரிந்திருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய சூழ்நிலையும் அவரிடத்திலே நான் சொல்லியிருக்கின்றேன். அவர்களுடைய சூழ்நிலையும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். இருவருக்குள்ளும் எப்போதும் அன்பினை யார் முதலில் வெளிப்படுத்துவது என்ற சந்தேகம் வேண்டாம். யாரிடத்திலே அன்பு அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் முதலில் அந்த அன்பினை வெளிப்படுத்துங்கள். பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்பதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்க போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, இனி உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். மற்றவர்கள் முன்னிலையில் நீங்கள் பெயர் சொல்லும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒருபோது மற்றவர்கள் உங்களை குறை சொல்லாதவரு இந்த வாழ்க்கையை நீங்கள் நடத்திவிட்டீர்கள், நடத்தியும் காட்டுவீர்கள். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பொன்னான காலமாக மாறிவிடும். அது மட்டுமல்ல என் குழந்தை, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கையும் நிம்மதியும் எப்போது இருக்கும். அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியினுடைய ஆசீர்வாதங்கள்
அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.